என்ன ஜி, இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க போல. செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைக்கிறார். புதுவையில் 5ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு. இது நமக்கு வேணாம்ப்பா. சன் டிவி நேயர்களே, இன்று வேற ஏதாவது நல்ல நியூஸா படி. நல்ல நியூஸ் போனேன். துலாம் ராசி நேயர்களே, இன்று வேற நல்ல நியூஸே இல்லை உனக்கு படிக்க. வெட்ட வெளியில் வெட்டி கொலை. நாலு செவத்துக்குள்ள நடந்தா படத்துல காமிக்கிற மாதிரி சால்வ் பண்ணிடுவாங்க. இதுவே வெளியே நடந்தா எப்படி? இட்ஸ் மணிமாரன்ஸ் இன்ஸ்டிங்க்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இதெல்லாம் சொல்றதை விட பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? கிரைம் சீன்னா படத்துல வர மாதிரிலாம் இருக்காது, நிஜத்துல வேற. ஒரு கிரைம் எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க. ஃபாரன்சிக் சயின்டிஸ்டுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி தேடுறது. வாட், ஒய், வென் அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. இதற்கான பதில் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கான விடை. ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்றது இல்ல, இந்த கிரைம் சீனையும் தாண்டி விக்டிம், கிரிமினல் பிஹேவியர், கிரைம் சீன் மேனேஜ்மெண்ட்னு பெரிய ப்ராசஸே இருக்கு. இதை பத்தி படிக்கிற பிரான்ச் தான் கிரிமினாலஜி. இந்த 2 பிரான்ச்சையும் சேர்த்தாதான் ஒரு கேஸுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். இரு, அவர் யாரு? யாரு அவரு? புயல் மழைன்னு கூட பார்க்காம தனக்கு கொடுத்த டியூட்டியை சின்சியரா ஃபாலோ பண்றவங்க தான் போலீஸ். அப்போ கிரைம் இன்வெஸ்டிகேஷன்னா அவ்வளவுதானா? இன்னும் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு அவங்க. அப்போ மர்டர், கிரைம் சீன், இன்வெஸ்டிகேஷன் இதுல இவ்வளோ இருக்கா? இதெல்லாம் வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இன்னும் நிறையவே இருக்கு. நிறைய இருக்குன்னா அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், பார்க்கறத விட படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். நடிச்சா நல்லா. என்ன படிக்கிறது? அதுக்கு தான் ஃபாரன்சிக், அதே மாதிரி கிரிமினாலஜி அப்படின்னு கோர்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் எங்கே படிச்சா நல்லா இருக்கும்?